வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடடி இந்த மாதிரி எல்லாம் நடக்க போதாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அட ஆமாங்க, அட ஆமா, நம்ம தலைவர் நிஷா இருக்கால, அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் வேற லெவலில் ஒரு பக்கம் பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு யாரோ கூட்டாங்கன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காருல்ல, அந்த இடத்துல அவரை கடத்த போறாருங்க. என்னடா சொல்ற? அட ஆமாங்க, கடத்த போறாரு. கடத்தத்தோட மட்டும் இல்லாம அது யார் கடத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், நம்ம நிஷாவும் அவங்களோட அப்பாவும். அதாவது நம்ம தலைவன் விஜயோட எக்ஸ் மாமனார். அவர் எதுக்கு கடத்தினார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியை எப்படியாவது கூட அழைச்சின்னு போயிடணும். அவங்க இப்போ ஃபாரின் போகிறாங்க, அங்கே ஆஸ்திரேலியா, அதுங்க எப்படியான கூட்டின்னு போயிடணும். அதுக்காக நான் சைன் போட்டு தரணும். என் பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இனிமேல் எனக்கு பொண்ணு தேவையில்லை, நான் வந்து என் பொண்ணை பார்த்துறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா சைன் போட்டு தந்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் போடுறாங்க. இதை கேட்டதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னால் முடியாது, நான் எதுக்கெல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்க்குறவங்களால என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்கிறது கை வாங்குறாரு. உடனே பார்க்கணுமே எல்லாரும் ஒரு பக்கம் ரவுடியெல்லாம் கும்பை சேர்ந்து அப்படியே சும்மா மூஞ்சில நல்லா புல்லுன்னு வச்சு ஓரமாக உட்கார வச்சே, மவனை இப்போ நீ எல்லாம் பேசக்கூடாது, நாங்கள் பேசுவோங்க, நாங்கள் பேசுறத நீ கேட்கணும், கேட்டு சைன் பண்ணணும், அதுதான் உன்னோட வேலை, அதை விட்டு தேவையில்லாமல் அப்படியே சும்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பருப்பெல்லாம் காட்டினேன், அடுத்த செகண்டை சொருக்கிட்டு போயின்னு இருந்துருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் சுற்றின்னு இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க, அந்த வட்டத்தில் இப்போ மாட்டேனே முழிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு நேரம், ஒரு காலம் எல்லாமே மாறுங்க. அந்த நேரத்தில் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கும் போது எல்லாமே ஒரு மாற்றம் வரும். பார்ப்போம் என்னங்க பண்ணுறது. நம்ம சொல் பேச்சை கேட்டால் தான், சொல் பேச்சை கேட்க தருதல் எந்த எதுனா போடும்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க எதுக்கு இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகா சங்கமும் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துன்னு இருப்பீங்க. ரெண்டு சொல்லும் அப்படியே சும்மா மிங்கிலாகி ஒரு பக்கம் கதை போனால் எப்படி இருக்கும், சும்மா சுவாரஸ்யம் அடித்து தூள் கிளப்பல, அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் அரவிந்த் கூட போயின்னு இருக்காங்க. அரவிந்தன்னு ரொம்பவே எடுத்து உரைச்சின்னு இருக்காரு. எப்படியாவது இங்க பாரு மல்லி, என் வாழ்க்கையில நீ தான் எனக்கு கிடைச்ச கிள்ளி, உன்னை விட்டு தர மாட்டேன் யாருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுன்னு இருக்காரு. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. இதில் நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கஷ்டப்படாமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. அதுக்கு நாம தான் கொஞ்சமான உழைப்பா போடணும், எஃபெக்டா போடணும். பார்ப்போம் என்னென்ன போட போறோம், எது ஜெயிக்க போகுது ஜெயிக்க மாட்டோம்லாம் சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒன்று காத்துன்னு இருக்குங்க. அப்படி என்னடா சொல்ல போறேன், ஏதுடா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். அது என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தாங்க, நம்ம அரவிந்தலேருந்து ஒரே வார்த்தை தான் கேட்டார். அதிலே அவங்க சூடாகிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்கிறாங்க. என்னடா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.